தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கொல்லப்படுவது முழுமையாக தடுக்கப்படும் என்று சென்னையில் நடைபெற்ற திமுக கூட்டணி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா உறுதியளித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரம் சென்னை தீவுத்திடலில் நடந்தது. திமுக தலைவர் கருணாநிதி முன்னிலையில் நடந்த பிரம்மாண்ட கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் சோனியா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தங்கபாலு, பாமக நிறுவனர் ராமதாஸ், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில தலைவர் காதர் மொய்தீன், கொங்கு நாடு முன்னேற்றக் கழக தலைவர் பெஸ்ட் ராமசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய சோனியா, திமுக அரசின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் பாராட்டுக்குரியது என்றும் அந்த திட்டங்கள் அனைத்தும் தொடர வேண்டும் என்றால் திமுக கூட்டணிக்கு மீண்டும் ஓட்டளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். Programs like the midday meal in all schools, monetary benefits to brides and expectant mothers, the nearly universal Anganwadis, old age pensions, free electricity to farmers, and so many other schemes which have been implemented under the leadership of Dr. Karunanidhi are an example to the rest of the country. The state commitment to the welfare of the Dalits, of the OBCs is well known, and in fact many states in the country have followed the example of Tamil Nadu in addressing the needs of these communities. All these achievements have been possible because you had an effective government at the state level and at the central level. The UPA government under the leadership of Prime Minister Dr. Manmohan Singh Ji has extended full support to Tamil Nadu government. When the DMK government came into power in 2006, the size of the annual plan in previous years was rupees 9,675. In 2010-11, the size of the annual plan was rupees 17,500 crores. மேலும் தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் நிகழ்வு இனி நடைபெறாது என்றும் இலங்கை தமிழர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்றும் சோனியா உறுதியளித்தார். Brothers and sisters, I want to mention an issue which I know is very close to your heart as it is to mine. In our neighborhood, no issue has been closer to our hearts than the issue of the rights of the Sri Lankan Tamil people. There has been significant progress in the last year. India has committed and provided large sums of money for the relief and rehabilitation of the affected people. We will do everything in our power to continue our efforts to help the people to rehabilitation. I also want to stress on the fact that we are pressing the government of Sri Lanka to make the promised changes in the constitution and the laws in order to guarantee and ensure equal rights and equal status to the Tamil-speaking people of Sri Lanka. Similarly, we are deeply pained that the lives of our fishermen, some lives of our fishermen have been lost. We have been reassured that there will be no firing on our fishermen in the future, and we will continue to work to see to it that this commitment is addressed. முன்னதாக பேசிய முதல்வர் கருணாநிதி, தமிழர்களின் உயிர் பிரச்சனையான கச்சத்தீவை திரும்ப பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும், தேசிய நதிகளை இணைக்கும் திட்டத்தில் முதல் கட்டமாக தென்னக நதிகளை இணைக்க வேண்டும், செம்மொழியான தமிழ் மொழியை மத்தியில் ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு பிரச்சனைகளை எடுத்து வைத்து அவற்றை நிறைவேற்ற மத்திய அரசு உதவ வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். மாநிலங்களுக்கு இடையான நதிகளை தேசியமயமாக ஆக்க மத்திய அரசின் அதிகார வரம்பிற்குட்பதாக அரசமைப்பு சட்டம் மத்திய பட்டியலில் 58வது பதவியில் காணப்படுகிறது. முதல் கட்டமாக
தென்னக நதிகளையாவது இணைப்பதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும். அதற்கான முழு நிதியுதவிகளை மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அம்மையார் அவர்கள் மூலமாக நான் மத்திய அரசை கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொன்றும் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் மொழி இந்திய ஆட்சி மொழிகளில் ஒன்றாக ஆவதற்கான அந்த பெருமையை உரிமையை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். இந்தியாவோடு இலங்கையுடன் 1974ஆம் ஆண்டு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி தமிழக மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கும் மீன் வலைகளை உலர்த்துவதற்கும் அங்குள்ள தேவாலயங்களில் வழிபடுவதற்கும் இருந்த உரிமைகள் 1976ஆம் ஆண்டு திரும்ப பெறப்பட்டன கச்சத்தீவில் இருந்து. இதன் காரணமாக அடிக்கடி கச்சத்தீவின் அருகே மீனவர்கள் கொல்லப்படுவதும் தாக்கப்படுவதும் சிறைபிடிக்கப்படுவதும் தொடர் நிகழ்ச்சிகளாக அதிகரித்திருக்கின்றன. எனவே கச்சத்தீவை திரும்ப கிடைப்பதற்காக மத்திய அரசு உதவிட வேண்டும் என்று நான் மிகுந்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இது உரிமை பிரச்சனை கூட அல்ல, தமிழர்களுடைய உயிர் பிரச்சனையாக இருந்த காரணத்தால் அதை இறக்கத்தோடு இதில் தாங்கள் தலையிட்டு ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒரே மேடையில் தோன்றி பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் அதிமுக கூட்டணி தலைவர்களும் ஒரே மேடை பிரச்சாரத்துக்கு திட்டமிட்டுள்ளனர்.